ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ நேச்சுரலாக ஹேரை கலர் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம தேடணும் அப்படின்னா பீட்ரூட் மேலே பயங்கரமான கிளைம்ஸ் எல்லாம் இருக்குது. பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள், நல்ல நியூட்ரியன்ஸ், நல்ல சூப்பரான விஷயங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதை நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இப்படி எல்லாத்துக்குமே அது ரொம்பவே நல்லது. பட் இந்த பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான டார்க் கலர் அதில் இருக்குது. முக்கியமாக ஒரு டார்க் பர்கண்டி, டார்க் மஜந்தா அண்ட் நல்ல ஒரு வைன் கலர்லாம் வந்து இந்த பீட்ரூட்டை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதை பயன்படுத்தும் போதோ, இல்லை அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பொடி பண்ணி அந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு கலரை கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய கிளைம்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பட் உண்மையிலே பீட்ரூட்டால் இந்த கிளைம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா? முக்கியமாக கெமிக்கல் ஹேர் டே பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாம் பீட்ரூட்டால் உண்மையிலே கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம பீட்ரூட்டை கிராஸ் செக் பண்ணும்போது கூடவே இன்னொரு மூலிகையும் கிராஸ் செக் பண்ணலாம்னு நினச்சேன். அதுதான் மஞ்சிஷ்டா. ஸோ மஞ்சிஷ்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வண்டர்ஃபுல்லான ஒரு மூலிகை. நம்ம ஸ்கின், ஹேர் இப்படி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஹேர் பேக், ஃபேஸ் பேக் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். இந்த மஞ்சிஷ்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ மஞ்சிஷ்டாவுடைய கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்குது, எந்த அளவுக்கு கலர் கொடுக்க முடியும், அண்ட் அதே மாதிரி பீட்ரூட்டோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அண்ட் பீட்ரூட்டாலையும் எவ்வளோ கலர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம பேரலாக கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போவே உங்களுக்கு கியூரியாசிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம பீட்ரூட் அண்ட் மஞ்சிஷ்டா ரெண்டு விஷயத்தையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஹேர் பேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரோஸ்மேரி டீயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ட்ரைடு ஃபார்மில் ரோஸ்மேரி நான் எடுத்துக்க போகிறேன். மோஸ்ட்லி ஆர்கானிக் ஷாப்ஸில் எல்லாமே ட்ரைடு ஃபார்மில் வந்து ரோஸ்மேரி வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த ரோஸ்மேரியோட டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த டீ நம்ம மிக்ஸ் பண்ண போகிற இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்பவே மைல்டான ஒரு டீயாக இருக்கும். இந்த டீயை ரெடி பண்ணுறதுக்காக இது கூட 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். டீ நல்லா கொதித்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம டீ நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுவோம். டீ நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு டீயை வடிகட்டிக்கலாம். டீ நல்லா கொதிக்க இருக்கிறதுனால நான் மெதுவாக வடிகட்டிக்கிறேன். டீயை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த டீயை வந்து நம்ம கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். ஸோ டீ வந்து மெதுவாக ஆறட்டும். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான மருதாணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மருதாணி வாங்கும்போது ஆயுர்வேதிக் இல்லை சித்தா மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து வாங்குங்க. அப்போ நல்ல தரமான மருதாணி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான மருதாணியாக மேனுஃபேக்சரிங் டேட் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறதுனால நான் 2 பேக்கெட் மருதாணி யூஸ் பண்ண போகிறேன். 2 பவுலில் ஒவ்வொன்றுத்துலேயும் 50 கிராம் மருதாணி நான் எடுத்துக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற ஹேர் பேக்கில் பேஸாக இருக்க போகிறதே இந்த மருதாணி தான். மருதாணியால் மட்டும்தான் நம்ம கூந்தல் இருக்கக்கூடிய கெரட்டினோட போயிட்டு நல்லா பிளெண்ட் ஆக முடியும். அதனால் மருதாணி பொடி கூட நான் பீட்ரூட்டையும் மஞ்சிஷ்டா பவுடரையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு மஞ்சிஷ்டா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 50 கிராம் மருதாணிக்கு 25 கிராம் மஞ்சிஷ்டா பொடி நான் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி 2வது பவுல்லையும் 25 கிராம் பீட்ரூட் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்க பீட்ரூட் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான கலர்ஸோ இல்லை ஃபில்லர்ஸோ சேர்க்கப்படாது பிளெயின் பீட்ரூட் பவுடர். இந்த பீட்ரூட் பவுடரை நம்ம சாப்பிடலாம், அந்த தரம் வாய்ந்தது. இப்போ ஒரு 25 கிராம் பீட்ரூட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ்மேரி டீ வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பவுலில் இருக்கக்கூடிய மஞ்சிஷ்டாவையும் மருதாணியும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். மஞ்சிஷ்டாவை மருதாணி கூட சேர்க்காம தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சிஷ்டாவால் கலரை வந்து கொடுக்க முடியாது. அதோடைய கலர் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு மருதாணி அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி மருதாணியோட மஞ்சிஷ்டா சேரும் போது மருதாணியோடைய கலர் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இன்னுமே நல்லா வெளிப்படும். இப்போது 2வது பவுலில் இருக்கக்கூடிய பீட்ரூட் பொடியையும் மருதாணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் பொடிக்குமே அதே லாஜிக் தான். ஸோ பீட்ரூட் பொடியை நம்ம பிளெயினாக எடுத்து கூந்தல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த கலருமே அது கொடுக்காது.
அது மருதாணியோட மிக்ஸ் பண்ணும்போது மட்டுமே தான் அதால் கலரை வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது மருதாணியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலர் வந்து இன்னுமே நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ 2 ஹேர் பேக்ஸையுமே கெட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் கொஞ்சம் அகலமாக இருக்கனால நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியுது. 2வது பவுல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பவுலாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 பவுலுமே வந்து பார்த்திங்கன்னா தின் பிளாஸ்டிக் ஃபிலிம் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தட்டு போட்டு கூடயுமே மூடி வச்சுக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இந்த 2 மிக்சருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours கிட்ட நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையிலிருந்து நல்ல டை ரிலீஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு கரெக்டாக 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சிஷ்டா மருதாணியுடைய பவுலை நான் ஓப்பன் பண்ணுறேன். மருதாணி இருந்து நல்ல டை ரிலீஸ் ஆகிருக்கு. மஞ்சிஷ்டாவும் மருதாணியும் நல்ல ஒன்றுக்கு ஒன்று ஒரு சேர நல்ல க்ரீமியாக சாக்லேட் க்ரீம் மாதிரி ரெடி ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது ஹேர் பேக்கை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல டை ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல சூப்பராக இதுவுமே க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஹேர் பேக்ஸ் இருக்கும் போது தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒழுகவும் ஒழுகாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு மஞ்சிஷ்டா மருதாணி ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் மருதாணி ஹேர் பேக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம், இல்லைனா காஞ்சு போயிடும். என்னுடைய ஹேரை வந்து நான் 2ஆக பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். என்னுடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சிஷ்டா மருதாணி ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஹேரை வந்து நான் கிளிப் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரே ஹேர் பேக் தான் அப்ளை பண்ணுவோம், அது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன். அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரே நேரத்தில் 2 ஹேர் பேக் ட்ரை பண்ணுறது. ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்பவே ஆர்வம். அதனால தான் இதை நான் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுற மாதிரி லேயராக எடுத்து எல்லா இடத்துலையும் மருதாணி நல்லா படுற மாதிரி நல்ல ஜெனரஸாக நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். நல்ல குழப்பாக அப்ளை பண்ணணும். ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா படியாது. ஸோ இந்த பக்கம் நம்ம மஞ்சிஷ்டா ஹேர் பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த முடியையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. எல்லா இடத்துலையும் வேர் பகுதிகள்லேருந்து நுனி பகுதிகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நிதானமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ மஞ்சிஷ்டா பற்றியும் பீட்ரூட் பற்றியும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலஞ்சை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சிஷ்டா மருதாணி ஹேர் பேக் வந்து என்னோடய ரைட் சைடில் நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் பீட்ரூட் மருதாணி ஹேர் பேக்கை என்னுடைய லெஃப்ட் சைடில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஜெனரஸாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டீட்டெயிலாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னுடைய 2 கொண்டைகளுமே ரொம்ப காமெடியாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. இட்ஸ் ஓகே. இப்போ நான் ஷவர் கேப் வந்து போட ட்ரை பண்ணேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகவே இல்லை. என்னுடைய கொண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து அப்படியே நீட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ரிமூவ் பண்ணால் அப்படியே ஹேர் பேக்கும் அப்படியே ரிமூவ் ஆகி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக பிளாஸ்டிக் ரேப் போட்டு கவர் பண்ணிவிட்டேன். ஒரு 3 hours வெயிட் பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஷாம்பு எதுவும் போடாமல் ப்ளெயின் வாட்டரில் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ நம்ம பீட்ரூட் மருதாணி போட்ட சைடு இது. மோஸ்ட்லி நிறைய இடங்களில் கிளைம் பண்ணுற மாதிரி பீட்ரூட் போட்டால் நல்ல பர்கண்டி கலர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பீட்ரூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மருதாணியுடைய கலர் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் ஆகி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். பர்கண்டி கலர், ஒயின் கலர் இந்த மாதிரிலாம் பீட்ரூட் கலரால் கெமிக்கல் ஹேர் டை மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம மஞ்சிஷ்டா அண்ட் மருதாணி போட்ட சைடு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டார்க் நல்ல ப்ரௌனாக கவர் ஆகிருக்கு. காதோரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நரைமுடிகள் வந்து கவர் ஆகிருக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் தான் கவர் ஆகிருக்கு. பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா பீட்ரூட் போட்ட சைடை விடையுமே மஞ்சிஷ்டா போட்ட சைடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மஞ்சிஷ்டா அண்ட் மருதாணி பயன்படுத்தினதில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. பீட்ரூட்டை விடையுமே மஞ்சிஷ்டா நல்ல ஒரு கலரை கொடுத்துருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி முடியுமே டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருந்துச்சு. நம்ம பீட்ரூட் போட்ட சைடு வந்து
கலர் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஆஸ் சச் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நேச்சுரலாக முடியை கலர் பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை விடையுமே பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது மஞ்சிஷ்டா தான். பீட்ரூட்டுடைய கலர் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மஞ்சிஷ்டாவுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விவரங்கள் நேச்சுரல் ஹேர் டை பற்றின நல்ல ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விவரங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.